அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு கவிதை தொகுதி தீக்கடல். நரசிம்ம அவர்களோட இது 2010 வந்தது. இது உயிர்மையோட வெளியீடு. மிக ஒரு அருமையான ஒரு கவிதை தொகுப்பு. ராஜசுந்தரராஜன் ஒரு அழகான முன்னுரை கொடுத்துருக்கிறாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய கவிதையாக இருக்குது. நரசிம்மோடைய முன்னாடி ஒரு புக்கு நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஐயனார்க்கம்மா ஒரு பிளாகர். நல்லா எழுதுவார். அவருடைய கவிதைகள்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மரபு சார்ந்த எச்சங்கள் அதில் தட்டுப்படுது. தாயை பற்றி 2-3 கவிதைகளில் தாயை ஒரு பெண்ணாக ஒரு அரவணைக்கும் பெண்ணாக உருவகப்படுத்தியிருக்கிறது நல்லா இருக்குது. ஒரு மனைவியாகவும் ஒரு காதலியாகவும் தாயிட்டேருந்து வரக்கூடிய ஒரு பாசத்தோட தொடர்பாகவும் அது குறிப்பிடுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு சில கவிதைகள் பறவைகள் அடிபட்டு இறக்குறது, பறவைகள் வண்ணத்து பூச்சிகள்லாம் கார்லையோ இதுலையோ அடிபட்டு இறக்குறத சொல்லக்கூடிய கவிதைகளாக இருக்குது. ஒரு பறவையின் வாக்கு மூலம் அப்படி தான். ஒரு பறவை தாழ பறந்து வருது. ஒரு இதில் அடிபட்டு அப்படியே அந்த சிறகு காய்ந்த குருதி சிறகை பிச்சு அந்த தரையில் தேஞ்சு போயிடுறது. அதுலேருந்து தன்னை பிச்சு எடுத்துக்கிட்டு மேலே போய் திரும்ப பறக்குது. ஒரு சின்ன நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எப்படி இருக்கோம், இது தன்னுடைய ரத்த குருதியவே பிச்சு எடுத்துகிட்டு வெளியே போய் திரும்ப ஃபீனிக்ஸ் மாதிரி பறக்குது. அந்த வலியுடன் கூடிய ஒரு கவிதைகள் நிறையா இருக்குது. அதில் அந்த மாதிரி நிறைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே சமயம் கொஞ்சம் ஒரு நிறைய பெயின்ஃபுல்லாக கொஞ்சம் வலிகளை சொல்வது போல் இருந்தது. ஒரு கண்ணாடியின் பரிகாசம் ரொம்ப நல்லா இருந்தது. மனுஷங்களை பார்க்கும்ல, அது நம்மளை பார்த்தா அதுக்கு பெல்ஜிய நிகர் நயாசிசான்னு போட்டிருந்தார். ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் போட்டிருக்காரு. ரசம் இழந்தும் ரசித்து கொள்ளன ஒற்றை வழி சுகம். ஆதாம் ஏவாள்கள். நம்ம கண்ணாடி முன்னாடி தான் நம்ம உண்மையாக நிற்போம். அந்த உண்மையை அந்த கண்ணாடியின் பரிகாசம்ன்ற கவிதை அழகாக சொல்லுது. அது விஸ்வாசம். அது என்னென்னா நம்ம பரம்பரை விஷயங்கள் நம்ம மாறுறது இல்லைங்கிறது. ஒரு வேப்ப மரம் 2 முருங்கை என இருந்த இடத்தை சுத்தம் செய்து வீழ்கட்டி விட்டார்கள். அவ்விட்டு டிஷ் ஆண்டனா தவிர வேறெங்கும் அடைவதில்லை அவை. நம்ம இது பார்க்கக்கூடியது தான். நமக்கே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இது தோணும். ஏன்னா ஒரு பழக்கப்பட்ட ஒன்றை மாற்றுறது கஷ்டன்றது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு இதுக்கு அடிமையாகிறது, நம்ம ஒரு பழமைக்கு அடிமையாகிறது, பழக்கத்துக்கு அடிமையாகிறது, அதெல்லாம் அதில் வருது. நமக்கே கூட அப்படி ஏற்படும். அது பரமபதம். அது ஒரு கவிதை. அது ரொம்ப ஒரு பரமபத கட்டங்களை வச்சு அந்த ஒரு பாம்பு கொத்த வர மாதிரியும் அதுலேருந்து தப்பிச்சு போய் அதுலேருந்து மீண்டு வர மாதிரி அந்த கவிதையை படித்தா தான் அவருடைய சாரம் நல்லா இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி மனைவியா காதலியான்னு சொல்ல முடியாத பெண்ணுடன் கூடிய உரையாடல் அதெல்லாமே நல்லாயிருக்கு. கற்கண்டு கவிதை, அவளுக்காகவே என்னன்ற கவிதைகள்லாம் ரொம்ப ஒரு அருமையான கவிதைகள். அப்புறம் நான் இன்னொன்று என்னன்னாக்க இடைவிடா. அது ஒரு பெண்ணுடைய கூடியது. உயிர் சுகித்த பின் உதடுகள் உடைத்து உயிர் சுகித்த பின் கேட்கிறாள் கண்களை நோக்கி. கண்ணம் காது கதுப்புகள் கடந்து அடையாதோ உதடுகள். நேர் நிறுத்தி அவள் தாடை உயர்த்தி சொன்னேன். நிலம் மீது பொழியும் மழை மொழிகிறாய் என் முத்தங்கள் சில நேரம். கடல் மீது மழை என்றவளின் கண்கள் இன்னும் என்றன. கடல் மீது நிலா. அந்த கடல் மீது நிலான்றது இந்த கண்கள் அழகாக ஊமிச்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. இவருடைய நிறைய கவிதைகள் மெட்டாஃபிசிக்கல் போயம். அதாவது ஒரு அரூபமான விஷயங்களை ஒரு காட்சிப்படுத்துறது. அரூபமான விஷயங்களை நிகழ்வுகளை நிறைய காட்சிப்படுத்துகிற ரூபகங்களாக. அது மாதிரி தொல் நிகழ்கிறது. ஒரு பாரம்பரிய விஷயத்தை நம்ம எப்படி நம்ம உட்காந்து நம்மளே நம்மளை அதை சொல்லுவோம்ல, ஒரு கிளையில் உட்காந்து கிளையை வெட்டுற மாதிரின்னு. அது மரத்தின் நிழலில் நின்று மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறேன். வேர்வை விசிறுகிறது கிளைகள். அதிர்வில் விரிகிறது வேறுமன். ஆதி மனித தன்மையில் இன்னும் வேகமாய் இயங்குகிறேன். எக்கணம் விழுந்துவிடும், விழப்போவது தெரியாமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது கிளை மீது தலை சாய்த்த பறவை ஒன்று. நம்ம ஒரு பாரம்பரியத்தின் வேர்களை வெட்டிக்கிறோம்ன்றது தான். அது அந்த பக்கம் விழுகலாம், நம்ம மேலேயும் கூட விழுகலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது மாதிரி ஈரநிலம், நிறைய கவிதைகள், ரொம்ப தற்காலிக நிரந்தரங்கள். அது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம அலட்சியமாக பண்ணிட்டு போகிறோம். மனம் வேலையில் ஐக்கிய மறுக்கின்ற மதிய நேரங்கள். வரும் வழியில் கடந்த சப ஊர்வலம் ஊர்வு நினைப்பு. ஏதாவது ஒன்றுன்னா நமக்கு கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஞாபகம் இல்லை. அது பூரா தொகுத்த மாதிரி இருக்குது இந்த கவிதை. வீடு புகுந்து வெளியேறும் வழிமறந்து அலமலந்து பறக்கிறதே என அவசரமாய் நிறுத்தியும் மின்விசிறியின் முனையில் வெட்டுப்பட்ட குருவியின் தலை. அலுவல் நிமித்த அழைப்புகளுக்கிடையில் அவளின் அழைப்புகளுக்கிடையில் வீட்டின் அழைப்பும் இடைவெட்டும் ஒற்றை ஒலிகள்.
ஒலிகள். காலை அவசரங்களின் போது காலில் மிதிப்பட்டு நசுங்கி போன பொம்மையின் முகம். குழந்தை என எனதான அகடுமுகடு பொழுதுகளை எல்லாம் ஒரு கோப்பை தேநீரும் ஒரு தொலைபேசியும் தீர்த்து வைக்கின்ற தற்காலிகமாய், சில தற்காலிகங்கள் நிரந்தரமாய். அது மாதிரி இன்னொன்று, இந்த பஸ் வர்றது இறகுகள் இறப்பதில்லை தான். பஸ்ஸில் மறித்து இருக்கிற நம்ம ஒரு மென்மையான விஷயங்களை கவனிக்கிறது இல்லை. ஆனால் மென்மையான விஷயம் கவனிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். காணல் நீர் தேங்கும், அதாவது பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னு இறங்குறாங்க எல்லாரும். அப்போ ஒரு கான்வர்சேஷனில் இவர் அந்த பறவை அந்த இதை கவனிக்கிறார். வண்ணத்து பூச்சி. காணல் நீர் தேங்கும் தார்ச்சாலை தகிதகிப்பில் பேருந்து சக்கர ஓரத்தில் தோய்ந்திருந்தும் மின்னிய வண்ணத்து பூச்சியின் இறகை தொட்டு பார்த்தேன். ஒட்டி கொண்டது. மூன்றாவது இருக்கையில் தன்னந்தனியாய் இருப்பவள் அழித்த மை போல. ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு பஸ்ஸில் வர்றாங்க, அழுதுகிட்டே வர்றாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டத்தை இருப்பாங்கன்ட்டு தெரியாது இல்லையா நமக்கு. அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் மாதிரி இந்த வண்ணத்து பூச்சியோட இறக்கையில் தொட்டு பார்க்கும்போது ஒட்டிக்குது. நமக்கு அது எதனால் இறந்துச்சுன்னு தெரியாது. நிச்சயம் ஏதோ அடிபட்டு செத்துருக்கு. அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட இதில் சில கதைகளில் அப்படியே திடீர்னு சொல்கிறாரு. திடீர்னு அந்த வார்த்தைகள் வெளிப்படுது, அந்த பரிவு வெளிப்படுது அதில். அது மாதிரி கொல்லுன்ற வார்த்தையும் சொல்ல வச்சு வருது. வானமற்ற வனம், தற்கொலை எல்லாமே ஒரு அது மாதிரி தீக்கடல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் பற்றி எரியும் கடல், வான்முட்டும் புகை, கருநிற அலைகளில் கொலுசோட்டம், அவள் தானோ கால்கள், தோளும் காலும் பற்றி கடலிறங்கும் நான் தானோ, முதுகு உடலெங்கும் தீயின் சூடு, அதிர்வில் ஆர்ப்பரிக்கும் அலை, அலையற்ற கடல் கரும்பாறை, கலைந்த பின்னும் கனவின் வடு. இது நம்ம சொல்லக்கூடிய ஒரு அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாம் இது எப்படி அழகாக சொல்லுது இல்லையா. அதுமாரி இன்னொரு கவிதை பிடிச்ச முகநகை. இது ரொம்ப என்னை அசத்திய ஒரு கவிதைன்னு சொல்லலாம். கண்கள் வழி கருநாகங்கள் நெளிந்து விழுந்தன. நாசி துவாரங்களில் இரு பூரான்கள் உள் வெளியாடின. இடக்கையின் ஆட்காட்டி விரலில் அரணையும் வலக்கையின் விரலெடுக்குகளில் தேள்கள் நான்கும் சிறந்தூக்கி மெல்ல புறம் பார்த்தன. வெண்பாதங்களில் விஷவண்டுகள் சுருண்டுருண்டன. உதடுகளுக்கிடையில் மட்டும் மென்னிதழ்கள் முட்களே இன்றி. அது நம்ம மனுஷங்களுக்கு உள்ள அவ்வளவு அழுக்கையும் விஷத்தையும் வச்சுட்டு வெளியே மட்டும் சிரிக்கிறாங்க இல்லையா. முகநகைன்றது ஆக்சுவலாக அந்த புக்கு தீக்கட்ட சொல்ல முகநகன் கூட வச்சுருக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல கவிதை அது. 44 கவிதைகள், மிக மிக அழகான அற்புதமான கவிதைகள். ஒரு அருபமான விஷயங்களையும் ஒரு தொன்மையான விஷயங்களையும் அவற்றின் எச்சங்களையும் ஒரு தாய்மை பற்றியும், ஒரு தாய்மையை பெண்ணாகவும் ஒரு தோழியாகவும் அந்த ஒரு விட்டேத்தியான மனோபாவத்துடன் ஒரு பாசமான ஒரு சூழ்நிலையிலும் பார்க்கக்கூடிய பல்வேறு மனநிலைகளில் ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. இந்த புக்கை படிக்கும்போது ஏற்படுது. ரொம்ப ஒரு அருமையான அழகான ஒரு யதார்த்தமான ஒரு நிறைய வலியுடன் கூடிய விஷயங்களையும் சொல்லுது. ஒரு அர்த்தம் செறிந்த ஒரு தொகுப்பு இது. கவிதைகள்லாம் அருகி வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் படிங்க. நிச்சயமாக உங்களை நீங்கள் புதுப்பிச்சுக்க முடியும். நன்றி.